மாமனிதர் தோழர் நல்லகண்ண ஐயா அவர்களின் மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதநேயத்தின் உச்சம் மார்க்சியம். அந்த மார்க்சியத்தை கடைசி வரை ஒரு செகண்ட் கூட விசகாமல் கடைபிடித்தவர் மாமனிதர் நல்லகண்ண ஐயா. அவர் கூட நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. மதுரையில் நடந்த கம்யூனிஸ்ட் மாநாட்டில் அவரோட கலந்துருக்கிறேன். அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி நிகழ்ச்சிகள் நிறையா, ஜல்லிக்கட்டுக்கு நடந்த ஐயா தலைமையில் நல்லகண்ண ஐயா தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். கடைசியாக தம்பி எழுச்சி தமிழர் திருமாவளவன் நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விழாவில் நான் ஐயா நல்லகண்ண ஐயா கலந்துக்கிட்டோம். சுமார் ஒரு வருஷம் இருக்கும். அதுதான் நான் கடைசியாக ஐயாவை சந்தித்தது. ரொம்ப சந்தித்தாலும் என்னுடைய நலன்களை பற்றி விசாரிப்பார். அவருக்கு ரொம்ப பிடித்த படம் வேற மிருகம் பெரியார். அந்த 2 படத்தை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தின் மாபெரும் இழப்பு நல்லகண்ண ஐயா. என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்தார். பொது உடைமை கட்சியின் முதுபெரும் தலைவர், தமிழகத்தின் தியாக தீபமாக வாழ்ந்தவர், சுதந்திர போராட்ட தியாகி, நாடு விடுதலை அடைவதற்கு தன்னையே அர்ப்பணித்தவர், பிரிட்டிஷ் காவல்துறை தேடும்பொழுது தலைமறைவு வாழ்க்கை நடத்தி தேச விடுதலைக்காக பாடுபட்ட மூத்த தலைவர். இப்படி ஒரு தலைவர் இருந்தாரா என்று அடுத்த தலைமுறை நம்பமா என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட எளிமையான நேர்மையான தலைவராக வாழ்ந்து 101 வயதில் மறைந்திருக்கிறார். மிகவும் என்னுடன் நெருங்கி தன்னுடைய பிள்ளையை போல் பாவிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருடைய இழப்பு எனக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும், அவருடைய வரலாறு மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை யாரும் மறக்க மாட்டார்கள், அவருடைய தியாகத்தை மறக்க மாட்டார்கள். அதற்காகத்தான் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். தோழர் நல்லகண்ண அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். நாடாளுமன்றத்திலும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரிடம் நாடாளுமன்றத்தில் பேச வைப்போம். தோழர் நல்லகண்ண அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே வலியுறுத்துவோம். வரவேற்க தகுந்தது. அவருக்கு அரசு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் வேறு யாரும் கொடுக்க முடியாது. மாண்புமிகு முதலமைச்சர் அதை சரியாக செய்வார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, செய்திருக்கிறார்.